Hello students, exercise 2.1 first subdivision. Write in polar form of the following complex number. அதாவது கொடுத்திருக்க கலப்பெண்கள் வந்து துருவ வடிவத்தில் எழுத சொல்றாங்க. துருவ வடிவில் எழுதுங்க. துருவ வடிவில் எழுதுங்கன்னா என்ன அர்த்தம்னா x plus iy அப்படிங்கிற ஒரு கலப்பெண் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தாங்கன்னா அது வந்து நம்ம என்ன ஃபார்முலால எழுதணும்னா r cos θ plus i sin θ அப்படிங்கிற ஃபார்முலால எழுதணும். கொடுத்திருக்க கலப்பெண் x plus iy என்ற ஃபார்முலால இருக்கிற கலப்பெண் வந்து எப்படி எழுதணும்னா r cos θ plus i sin θ அப்படிங்கிற ஃபார்முலால எழுதணும். r ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறது வந்து r root of real part square x squared plus y squared imaginary part square y squared r ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறது. அதுக்கு முன்னாடி இந்த நாலு குவாட்ரண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும். இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். முதல் கால்வட்ட பகுதி, இரண்டாம் கால்வட்ட பகுதி, மூன்றாம் கால்வட்ட பகுதி, நான்காம் கால்வட்ட பகுதி. ஃபர்ஸ்ட் கால்வட்ட பகுதியில θ α, செகண்ட் கால்வட்ட பகுதியில θ π - α, மூன்றாம் கால்வட்ட பகுதியில -π + α, நான்காம் கால்வட்ட பகுதியில வந்து θ - α வரும். இது வந்து x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் நம்ம எப்படி எடுத்துக்கோம்னா ரியல் பார்ட் பிளஸ், இது ரியல் பார்ட் மைனஸ், இமேஜினரி பார்ட் பிளஸ், இது இமேஜினரி பார்ட் மைனஸ். அதுக்கு அப்புறம் tan θ ஓட வேல்யூ தெரிஞ்சு வச்சுக்கணும். tan 0 னா 0 ன்னு வந்துரும். tan πv6 வந்து 1/√3, tan πv4 வந்து 1, tan πv3 வந்து √3. சோ இதோட வேல்யூ வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ சம்முக்கு போவோம். இப்போ என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2 + i 2√3 அப்படி கொடுத்திருக்காங்க. இத எடுத்துக்கோங்க. 2 + i 2√3 r cos θ plus i sin θ ன்னு எடுக்கலாம். plus i sin θ, r cos θ plus i sin θ ன்னு எடுக்கலாம். இப்போ r ஓட வேல்யூ r root of 2 squared 2 whole squared plus 2√3 whole squared equal to 2 squared னா நமக்கு என்ன கிடைக்கும் 4 plus 2 square பண்ணா 4, √3 square பண்ணா 3 ன்னு வரும். 4 3s are 12. சோ அப்ப நமக்கு என்ன √16 கிடைக்குது. சோ 16 வெளிய எடுத்தோம்னா நமக்கு r ஓட வேல்யூ என்ன கிடைக்குது 4 கிடைக்குது. சோ r கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து θ கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஆல்பா கண்டுபிடிக்கணும். ஆல்பா ஃபார்முலா வந்து tan inverse of imaginary part 2√3 divided by real part 2. சோ இந்த 2 2 என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு tan inverse of √3 கிடைக்குது. √3 tan √3 ஓட வேல்யூ வந்து எப்ப கிடைக்கும் /3. tan வந்து √3ன்றது /3 ல கிடைக்கும். அப்ப ஆல்பா /3, ஆல்பா /3. இப்போ θ ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். θ இது எந்த கால்வட்ட பகுதியில இருக்குன்னு பார்க்கணும். ரியல் பார்ட் இதுல இருக்கு, பிளஸ்ல இருக்கு, இமேஜினரி பார்ட்டும் பிளஸ்ல இருக்கு. ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ரெண்டுமே பிளஸ். ரியல் பார்ட் பிளஸ், இமேஜினரி பார்ட் பிளஸ். அப்ப θ நம்ம என்ன எடுத்துக்கறோம்னா ஆல்பான்னு எடுத்துக்கிறோம். இது வந்து முதல் கால்வட்ட பகுதி, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் முதல் கால்வட்ட பகுதி. சோ முதல் கால்வட்ட பகுதின்றனால θ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் ஆல்பான்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன θ ஆல்பானா ஆல்பா வந்து என்னது /3. அப்ப θ /3. சோ θ ஓட வேல்யூ r ஓட வேல்யூ எப்படி அப்ளை பண்ணுவோம். r ன்றது 4 cos /3 plus i sin /3. அடுத்து வந்து 2kπ வந்து ஆட் பண்ணுவோம். 4 cos /3 plus 2kπ plus i sin /3 plus 2kπ ஆட் பண்ணிரோம். k belongs to integers, k belongs to integers அப்படினு காமிச்சோம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 3 - i√3. இது வந்து என்ன எடுத்துக்கிறோம் 3 - i√3 equal to r cos θ plus i sin θ அப்படி எடுக்கிறோம். r cos θ plus i sin θ. r ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். r root of 3 whole square plus -√3 whole square. ये 9 வரும். 3 ஸ்கொயர் பண்ணா 9, √3 ஸ்கொயர் பண்ணா 3 equal to root of 12. இது வந்து எப்படி பிரிக்கலாம் 4 * 3 பிரிக்கலாம். 4 * 3. சோ √4 ல இருந்து வெளிய எடுத்தோம்னா r நமக்கு என்ன கிடைக்கும் 2√3 கிடைக்குது. r 2√3. இப்போ ஆல்பா கண்டுபிடிக்கணும். ஆல்பா tan inverse of
imaginary part minus root 3 divided by 3. So tan inverse of minus root 3 divided by 3 வந்து root 3 into root 3 பிரிக்கலாம். So root 3 என்ன ஆயிடுது கேன்சல் ஆயிடுது. நம்ம கிடைக்கிறது வந்து tan inverse of minus 1 by root 3 கிடைக்கும். minus 1 by root 3. So மாடல்ஸ்ல இருந்து நம்ம வெளியில எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன வரும் மைனஸ் வந்து கேன்சல் ஆயிடும். அப்ப tan inverse of 1 by root 3 வருது. tan க்கு வந்து எப்போ 1 by root 3 கிடைக்கும் by 6. tan வந்து by 6 னப்ப 1 by root 3 வருது. அப்ப ஆல்பா ஈக்குவல் நம்ம என்ன கிடைக்குது ஆல்பா ஈக்குவல் by 6. ஆல்பா ஈக்குவல் by 6. இப்போ அடுத்து வந்து தீட்டா கண்டுபிடிக்கணும். தீட்டாவோட வேல்யூ வந்து இது வந்து எந்த குவாட்ரண்ட்ல இருக்குன்னு பார்க்கலாம். ரியல் பார்ட் வந்து பிளஸ்ல இருக்கு, இமேஜினரி பார்ட் வந்து மைனஸ்ல இருக்கு. சோ ரியல் பார்ட் வந்து பிளஸ், இமேஜினரி பார்ட் வந்து மைனஸ். அப்ப எந்த கால்வட்ட பகுதி? நான்காம் கால்வட்ட பகுதி, fourth quadrant. அப்ப fourth quadrantன்றப்ப fourth quadrant நான்காம் கால்வட்ட பகுதி. அப்ப ஃபார்முலா வந்து என்ன வரும்? θ minus alpha. theta equal to minus alpha. அப்ப theta equal to alpha வந்து pi by 6 னா minus pi by 6. theta ஓட வேல்யூவையும் r ஓட வேல்யூவையும் நீங்க போய் அப்ளை பண்ணிடுவோம். r வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 2 root 3 into cos minus pi by 6 plus I sin minus pi by 6. அடுத்து வந்து 2k பை ஆட் பண்ணுவோம். 2 root 3 into cos minus y by 6 plus 2k by plus I sin minus y by 6 plus 2k by 2k by வந்து ஆட் பண்றோம். k belongs to integers. k க்கு வந்து இந்த ஒரு integers நம்பரை நம்ம வந்து அப்ளை பண்ணனும். third substitution -2 minus I2. இது வந்து என்ன எடுத்துக்கலாம் r into cos theta plus I sin theta எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். r ஓட வேல்யூ r equal to root of -2 whole square plus -2 whole square. இங்க வந்து 4 plus 4 னு வரும். root 8 வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்? root of 4 into 2 னு பிரிக்கலாம். சோ நமக்கு r ஓட வேல்யூ வந்து என்ன வந்திருது 2 root னு வந்திருது. r equal to 2 root. இப்போ θ கண்டுபிடிக்கலாம். θ equal to tan inverse of imaginary part -2 divided by real part -2. கேன்சல் பண்ணா tan inverse of -1 னு வரும். இது மாடுலஸ்ல இருந்து -1 ரிமூவ் பண்ணோம்னா tan inverse of 1 கிடைக்கும். tan inverse of 1 வந்து நமக்கு எப்ப கிடைக்கும்? tan θ பொறுத்தவரை 1 வந்து by 4. அப்ப ஆல்பா equal to by 4. ஆல்பா equal to by 4. இங்க அந்த ஆல்பா நம்ம மாத்திக்கிறோம். θ ன்னு மாத்தக்கூடாது, போடக்கூடாது. ஆல்பா மாத்திக்கிறோம். ஆல்பா equal to by 4. இப்போ θ ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். θ ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இது எந்த குவாட்ரண்ட்ல இருக்குன்னு பார்க்கணும். எந்த கால்வட்ட பகுதி? ரியல் பார்ட் மைனஸ்ல இருக்கு, இமேஜினரி பார்ட் மைனஸ்ல இருக்கு. ரியல் பார்ட் மைனஸ், இமேஜினரி பார்ட் மைனஸ். அப்ப எந்த கால்வட்ட பகுதி? மூன்றாம் கால்வட்ட பகுதி. மூன்றாம் கால்வட்ட பகுதி. மூன்றாம் கால்வட்ட பகுதியில் இருக்கு. அதாவது தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் பகுதி பிளஸ் ஆல்பாவோட வேல்யூ வந்து by 4. இந்த ஆல்பான்றதுல by 4 னு அப்ளை பண்ணோம்னா எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? -4 by plus by 4. அப்ப நம்ம θ equal to -3 by 4 கிடைக்கும். -3 by 4. நம்ம எந்த கால்வட்ட பகுதின்னு பார்க்கறோம். இங்க வந்து ரியல் பார்ட் மைனஸ்ல இருக்கு, இமேஜினரி பார்ட் மைனஸ்ல இருக்கு. சோ ரியல் பார்ட் மைனஸ், இமேஜினரி பார்ட் மைனஸ். அப்ப மூன்றாம் கால்வட்ட பகுதி தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. அப்ப θ equal to -5 plus ஆல்பா. அப்ப நம்ம இங்க -5 plus ஆல்பா எடுத்தோம்னா ஆல்பா equal to ஆல்ரெடி நம்ம by 4 கண்டுபிடிச்சிருக்கோம். -5 plus by 4 அப்ளை பண்ணோம்னா நமக்கு θ ஓட வேல்யூ வந்து -3 by 4 கிடைக்குது. இந்த θ ஓட வேல்யூவை r ஓட வேல்யூ இங்க அப்ளை பண்ணிடுவோம். r வந்து எவ்வளவு? 2 root 2. அப்ப 2 root 2
into cos minus 3 by 4 plus I sin minus 3 by 4. அடுத்து 2k by ஆட் பண்ணுவோம் 2 root 2 into cos minus 3 by 4 plus 2k by plus I sin minus 3 by 4 plus 2k by k belongs to integers.